ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்கேன். நிறைய பிகைனர்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் இன்னும் எப்படி மேக்ஸு வந்து பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எதில் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை கிளியர் பண்ணுறக்கான வீடியோ தான். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிகைனர்ஸ்க்கு வந்து மேக்ஸ் எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே வந்து இதே சேம் சிலபஸ் தான். நம்ம குரூப் 2க்கு வந்து மட்டும் இப்போ ரீசனிங்ஸ் எல்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுருக்குதல் இருக்கும், ஹெச்சிஎஃப், எல்சிஎம் இதெல்லாம் இருக்கும். அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இது இல்லாமல் புக்ஸில் வந்துட்டு எதெல்லாம் எப்படி பார்க்கணும் ஸ்கூல் புக்ஸில் அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது இல்லையா, அதை கிளியர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கிற பிடிஎஃப் வந்து அனுப்பியிருப்பேன். அதை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலாஸ் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு தனியாக A4 ஷீட்லேயோ ஒரு நோட்லேயோ வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் கைப்பட நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துட்டு அந்த ஃபார்முலாஸை பார்த்துட்டே இருக்கணும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த சேனல் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ER தங்கமுத்து சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருப்பேன். அது கூட நிறைய 80 பக்கம் என்னமோ வீடியோஸ் என்னமோ போட்டிருப்பாரு. டெய்லி ஒன்று பார்த்தோம்னா கூட நம்ம எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எய்ம்டிஎன் சேனல் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி மேக்ஸுக்கு வந்து வீடியோ போட்டிருக்காங்க. நான் அதை வந்து இப்போ உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து காட்டுறேன், பாருங்கள். இதில் எய்ம்டிஎன் சேனலில் புக் வைஸ் வந்துட்டு எல்லாமே எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த டாபிக் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ்லேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிகைனர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா எந்த சிலபஸில் வந்து எந்த டாப்பிக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். எதிலிருந்து அதிகமான கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்துட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கில் வந்து எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்கள். 6th, 7th எந்த பேஜ் நம்பரில் இருக்குது முதற்கொண்டு வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிகைனராக இருக்கீங்க, இப்போ தான் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேனல் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி எதை வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து நல்லா சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சம்மும் வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கொடுக்குறாங்க சால்வ் பண்ணி பார்க்குறதுக்காக. ஸோ நம்ம ஏதேதோ சேனல்லாம் தேடி தேடி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த எய்ம்டிஎன் சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிறது பெஸ்ட் ஐடியாவாக எனக்கு தெரியுது. நான் வந்து ஆல்ரெடி மேக்ஸ் பார்த்துருந்தாலும் வந்துட்டு திரும்ப இந்த சேனலில் சொல்லியிருக்கிறதெல்லாம் தான் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்மளோட புக்கில் வந்து நம்ம தேடி தேடி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களாம் இந்த புக்ஸில் இருக்கிறதே வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கிறதே பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து எல்லாமே பார்த்து முடிச்சுட்டீங்க, ப்ராக்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஐடியாவை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நீங்கள் அடுத்து வந்து திரும்ப திரும்ப மேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிகிற ஈஸியான சம்ஸை விட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டைப் சம் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் தனியாக நோட் போட்டு நோட் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது ஒவ்வொரு டாபிக் வைஸில் வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாத சம்மை வந்து கடைசி நேரத்தில் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே நோட்லேயே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக வந்து கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸ் சம்ஸ் பார்த்துட்டு வருவோம். நமக்கு தெரியாத ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற சம்ஸை மட்டும் தனியாக ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வைக்கணும், சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மேக்ஸ் பற்றின கிளியர் டவுட்ஸ் வந்து இதுலேயே கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியம், அதை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் வீடியோஸ் பார்க்கணும். வீடியோஸ் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரிய
செய்கிற மாதிரி கிளாஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து டெய்லி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எல்லா சம்ஸும் போட்டு பார்க்குறதுக்கு ஒரு நோட் தனியாகவும், உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற சம்ஸை வந்து போட்டு பார்க்குறதுக்கு தனியாக ஒரு நோட்டும் வச்சுக்கணும். இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் மேக்ஸில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். 20+ மேலே நம்ம போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.